அத்தியாயம் 7. சுறா வேட்டை. புயல் வர வாய்ப்பில்லாத தெளிந்த வானம். அந்த வான் சிப்பியின் வயிற்றிலிருந்து உதித்த செம்மஞ்சள் முத்து போல மேலே உருண்டு வந்து கொண்டிருந்தது ஞாயிறு. கடல் வெளியில் திரையும் திசை காற்றும் பாடி பண்ணுக்கிசைத்து ஆடிக்கொண்டிருந்தது அந்த திமில். தெற்கு கடல் பார்த்து கண் மூடியிருந்தார் தாத்தனான திரைநாடன். மூத்த குழியாலான அவரையே பார்த்தபடி திமிலின் கடையலில் கம்பத்தை பிடித்தபடி அமர்ந்திருந்தான் சங்கன். அவர் கண்ணை திறக்கவும் அதற்காகவே காத்திருந்தவன் போல இடுப்பு கயிற்றை அவரை நோக்கி வீசிவிட்டு காலில் கட்டிய கல்லோடு மூச்சை பிடித்து கொண்டு அப்படியே பின்னுக்கு சாய்ந்தான். அன்றைய நாளின் முதல் முங்கு. பனியும் கடலின் மேற்பரப்பு குளிருமாக உடல் விரைப்பது சற்று நேரம்தான். அதன் பிறகு குளிரை விலக்கி தள்ளிவிட்டு அவனை நிதானமாக அணைத்து கொள்வாள் கடலி, அவனது காதலி. எல்லோருக்கும் அன்னையாக தெரியும் கடல் சங்கனுக்கு மட்டும் அணுக்க காதலி. இரவெல்லாம் அவனது தொடுகைக்கு காத்திருந்தவள் போல அவன் உடல் தொட்டதும் சட்டென குளிர்ந்து பின் கனிந்து இழகி கதகதப்பாகி விடுவாள். அதன் பிறகு அவன் மேனி எங்கும் அவள் விரலோடும் தகிப்பில் அவனுக்கு எல்லாம் மறந்துவிடும். மெல்ல அவள் ஆழம் தொட்டு அலைந்து திரிந்து அவளது உள் சுழலுக்கு ஈடு கொடுத்து முத்தங்கள் அடங்கிய சிப்பிகளை தேடி பெற்றுக்கொண்டு மேலே வருவதற்குள் மூச்சு முட்டித்தான் போகும் அவனுக்கு. ஆனால் அதற்கு ஈடாக ஓர் இன்பத்தை இன்னும் அவன் கண்டறியவில்லை. வேனில் தொடங்கி கூதிர்காலம் வரை நிலத்தில் போலவே கடலுக்கும் பருவங்கள் உண்டு. ஆனால் அதன் அழகெல்லாம் நிலத்தில் காண கிடையாதவை. அது வேறொரு உலகம். மூதர்கள் சொல்கிறபடி உண்மையிலேயே வானத்தில் உலகம் ஒன்று இருக்குமெனில் அது இப்படித்தான் இருக்கும் என்று பல நாட்கள் அவன் நினைத்ததுண்டு. முற்றி வெடித்து காற்றில் இழகி பறக்கும் பருத்தி பஞ்சிழை போல தானும் பறக்க முடியுமா என்ற அவனுடைய நெடுநாள் ஏக்கம் கடலுள்தான் நிறைவேறியது. கருந்துகள் புனல் வானில் பஞ்சென பறந்தான். விண்மீன்களை சாடும் உயிரிகள் மத்தியில் மேக வீதிகளை ஒத்த நீரோட்டங்களை துழாவிக் கொண்டு அவனை பறக்க விட்டவள் கடல்தான். அதனால்தான் கடலின் ஆழம் தரும் அச்சம், காற்றின் அழுத்தத்தினால் வரும் உடல் மற்றும் மன சிக்கல்கள் என்று மற்றவர்களுக்கு வாழ்வாதாரம் சார்ந்ததொரு கடமையாக தோன்றியது அவனுக்கு காதலானது. அவன் வயதை ஒத்த உரமிக்க இளைஞர்கள் பலர் சிலாவத்தில் ஈடுபட்டு வந்தாலும் அவர்களுக்கு இன்னும் வசமாகாத கடல் அவனுக்கு இசைந்து கொடுத்தது. அதனாலேயே மருங்கூரின் மிகச்சிறந்த குளியாளியாக அவன் அறியப்பட்டான். இதோ சங்கு துறையிலிருந்து ஒரு காத தூரத்தில் தான் இருக்கிறார்கள். வயக்கடல் கூட தாண்டவில்லை. முத்து குளிக்க சிலர் புறக்கடல் ஆழம் செல்வதுண்டு. ஆணி முத்து வேண்டும் என்றால் ஆழம்தானே போக வேண்டும் என்பார்கள். அவனுக்கு அப்படியெல்லாம் இல்லை. இங்கே குதி என்று உள்ள குரல் சொல்லிவிட்டால் உடனே குதித்து விடுவான். பார்த்த மாத்திரத்தில் சிப்பிக்குள் இருப்பது எவ்வகை முத்து என சொல்லிவிடும் திரைநாடனுக்கு 12 வயதில் முதல் முங்கிலேயே ஆணி முத்துள்ள சிப்பியோடு வெளியே வந்த சங்கனை பார்த்து வியப்புதான். அதி அற்புதமாக சிலரைத்தான் கடல் அன்னைக்கு இவ்வளவு பிடித்து போகும். தன் பேரனை கடல் அன்னை ஆதரிக்கிறாள் என்று புரிந்து கொண்டதுமே திரைநாடனும் மருமான் மூதாளனின் எச்சரிக்கையையும் மீறி சங்கன் செல்கிற இடத்தில் அவனை குளியாட அனுமதித்தார். அவர் பார்த்து சங்கனும் ஒரு முறை கூட ஏமாற்றியதில்லை. ஆணிமுத்து இல்லை என்றாலும் சில வலம்புரிகளையாவது வளைத்து கொண்டு வருவான். கொற்கை குளியாளிகளுக்கு இணையாக மருங்கூரிலே இவன் ஒருத்தன்தான் உண்டு. அதனால் பேரமின்றி அவன் வலையிலிருந்து கொட்டும் பொருட்களை அள்ளி செல்வார்கள். சிலாவம் மட்டுமல்ல, சங்கன் சுறாவேட்டையிலும் வல்லவன். வயற்சுறாவோ கடுஞ்சுறாவோ சங்கனின் எரியுளி உயர்ந்து விட்டால் அடுத்து அது உலர்வற்றல்தான். இப்படியெல்லாம் பாராட்டி சீராட்டி பரதக்குடியின் இளம் தலைவனே என்று பெருமை பேசும் நங்கையர் மத்தியில் நெஞ்சு நிமிர்த்தி நடக்க முடியவில்லை அவனால். அத்தனை சிறப்புகளையும் கழி சேற்றில் இறைத்துவிட்டு போகிற போக்கில் பகடி செய்து கீழ்மைப்படுத்துவது என்றே ஒருத்தியை அவன் கூடவே அனுப்பி வைத்திருந்தது காலம். மேலே படகில் இந்நேரம் அவனை பற்றித்தான் தாத்தன் திரைநாடனிடம் குறை சொல்லி கொண்டிருப்பாள். ச்சே, அவள் வந்த நாள் முதலே வாழ்வில் நிம்மதி இல்லை என்று எண்ணியபடி சிப்பிகளால் கனத்த வலையை அருகில் இழுத்து கொண்டு உயிர் காக்கும் தொப்புள் கொடி போல படகோடு அவனை இணைத்த கயிற்றை இழுத்து கட்டினான். வந்த வேலை முடிந்துவிட்டது என்று மேலே அறிவித்த அந்த நொடியில் கண்ணில் பட்டது பல வண்ணங்களில் மிளிர்ந்த அந்த சங்கு. விடாமல் அதையும் எடுத்துக்கொண்டான். நீரின் மேற்பரப்பு வந்தவுடன் உடற்சூடும் அழுத்தமும் காது வழி வெடித்து வெளியேற நிறுத்தி வைத்திருந்த மூச்சை மெல்ல வெளியேற்றி மூச்சை சீராக்கி விட்டுதான் திமில் நோக்கி நிமிர்ந்தான் சங்கன். நிமிர்ந்தவன் விதிர்த்தான். தாத்தா, என்ன இது? அவனை மேலே இழுத்த தாம்பு கயிற்றின் பிடி
அவளது பஞ்சு கரங்களில் அடங்கி இருந்தது. திமிழ் தாவ மறந்து அவன் கடலில் அலம்பியபடி பேய் மொழி முழிப்பதை பார்த்த மாத்திரத்தில் படகில் இருந்த இருவரும் உரத்து நகைக்கத் தொடங்கினர். தாத்தா இப்போதெல்லாம் அடிக்கடி சிரிக்கிறார். என்ன தாத்தா, என் உயிர் உங்களுக்கு விளையாட்டாக போய்விட்டதா? மருங்கூரின் சிறந்த குளியாளியின் உயிரை போயும் போயும் இந்த பேய்மகள் கையில் ஒப்படைப்பீர்களா? கடிந்து கொண்டே திமிலின் விளிம்பு பிடித்து ஏறி உள்ளே குதித்தான். சங்கா, அப்படியெல்லாம் சொல்ல. யாரை பார்த்து பேய்மகள் என்கிறாய்? நீதான் பேய்மகன், கண்ணை பார், ஆந்தை முட்டை என்றாள் அவள். ஆந்தை முட்டையை நீ பார்த்திருக்கிறாயா? இதோ உன்னைத்தான் நித்தம் பார்க்கிறேனே. ஆந்தை முட்டை உன் கண்களை விட சின்னதாகத்தான் இருக்குமாம். நான் சொல்லவில்லை, நீ அங்காடி தெருவில் பார்த்து பார்த்து பல்லை காட்டுகிறாயே, அந்த வெண்மணிதான் சொன்னாள். தாத்தா, அடடா, எந்நேரமும் இப்படி சண்டை வளர்த்தால் நான் என்ன செய்வது? செம்பவளம், என்னம்மா இது? வயதில் மூத்தவன் என்று கொஞ்சமாவது மரியாதை வேண்டாமா? கேளுங்கள் தாத்தா, ஊரில் எல்லோர் முன்னிலையிலும் என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்துகிறாள் தெரியுமா? நன்றாக கேளுங்கள். யார் இவரா? உன் முகத்தில் சவக்கலையை காட்டப் போகிறேன் என்று சொல்லி இறுதி நொடியில் நான் கயிற்றை வாங்கி கொண்டதும் ஈ என்று இழித்தார். இவர் உனக்கு துணையா? எல்லாம் நடிப்பு, நம்பாதே. ஆனாலும் என் கையில் கயிற்றை பார்த்ததும் உன் முகம் போன போக்கு, அடடா, சித்திரமாக தீட்டி அந்த வெண்மணியிடம் கொடுத்தால் எப்படி இருக்கும்? கிராதகி. அவள் மீது பாய போனவன் படகு தள்ளாடவும் தாத்தன் அதட்டவும் சட்டென்று அமர்ந்தான். பிறகு முகத்தை தூக்கி வைத்து கொண்டு கடலை பார்த்து திரும்பி கொண்டான். தாத்தா, அடுத்தது என் முறைதானே? அவனை கொஞ்சமும் சட்டை செய்யாதவளாக சிரித்து கொண்டே கேட்டவளை பார்த்து பேசாமல் இருந்தார் தாத்தன். சிலாபத்துக்கு வருவேன் என்று ஒவ்வொரு முறை அவள் கேட்கும் போதும் பயம் வரத்தான் செய்யும். அவளை கடலுக்கு அழைத்து வருவதை கோடன் சற்றும் விரும்புவதில்லை. பெரும் பொக்கிஷத்தை இப்படி மெல்லம் புலம்பனில் காய விடுவது எப்படி சரியாகும் என்று அவன் நித்தம் புலம்பத்தான் செய்தான். ஆனால் அவர் வரையில் அவர் சரியாக இருப்பதாகத்தான் நினைத்தார். இவளும் சாமானியல் அல்ல. ஒன்றை மனதில் வைத்துவிட்டால் எளிதில் அதை விட்டு விடுகிறவளும் இல்லை செம்பவளம். ஆனால் மாரிக்கால வானம் போல சடுதியில் மாறும் பேச்சும் சிரிப்பும் எதற்கும் அஞ்சாத அந்த துணிவும் அவரை மருட்டின. தாத்தா, மறுபடியும் கனவுலகம்தானா? வர வர நனவுக்கும் கனவுக்கும் இடைவெளி இல்லாமல் போகிறது உங்களுக்கு. கொஞ்சம் இங்கே திரும்பி வாருங்கள். விலை மதிப்பில்லாத என் உயிரை உங்கள் கையில் கொடுத்துவிட்டு போகிறேன். எச்சரிக்கை. விளையாட்டாக சிரித்துவிட்டு தொப்பென்று கடலில் குதித்தாள் செம்பா. போகிறேன் என்று சொல்லவில்லை, போகலாமா என்று அனுமதி கேட்ட கேள்விக்கு பதிலை கூட வேண்டவில்லை. அவள் அனுமதி வேண்டினால்தானே? அது வெறும் வாய் வார்த்தை. வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டாள். பிறர்க்கு பணியும் கொடி வழி வந்தவளா என்ன? 12 ஆண்டுகளுக்கு முன்பு கடற்கரையில் கையில் வாங்கிய அந்த சிறு பொதியின் நினைவு வந்தது. அன்றைக்கே அப்படியே அவளை அனுப்பி வைத்திருக்கலாம். ஆனால் செல்லும் இடத்தில் நெருக்கடியான நிலை இருப்பது உணர்ந்து பாதுகாப்பு கருதி குழந்தையையும் கோடனையும் தன்னோடு பரதவர் குடியிலேயே இருக்க செய்துவிட்டார் கிழவன் திரைநாடன். காரணம் அது மட்டுமல்ல, குழந்தையை அனுப்பி வைக்க அவருக்கு மனம் வரவில்லை என்பதும் தான். எங்கோ இருப்பதை விடவும் இவள் இங்கே இருப்பதே அவளுக்கு பாதுகாப்பு. அவளை இங்கே யாரும் தேட மாட்டார்கள் என்றும் அவர் நம்பினார். குடியில் எல்லோரையும் வசீகரித்து விட்டால் குழந்தை. நடக்க தொடங்கிய போதே கடலை பார்த்துதான் நடந்தாள். ஆர்ப்பரிக்கும் கடலை கை நீட்டி காட்டிக்கொண்டே இருப்பாள். பேசத் தொடங்கிய போது ஆரம்பித்தது தொல்லை. கடலுக்கு அப்பால் என்ன இருக்கிறது, அங்கே யார் இருக்கிறார்கள் என்று ஓயாமல் 1000 கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தாள். இரவின் ஆழத்தில் எழுப்பி கடல் அலையின் ஒலி அலைகளில் உள்ள வேறுபாடுகளை விளக்கச் சொன்னாள். 10 வயதான போது சிலாவம் செல்வேன் என்று படகில் ஏறிவிட்டாள். யாராலும் நிறுத்த முடியவில்லை. பின் குறிப்பு: சிலாவம் என்பது முத்து குளிப்பது. பெண்களோடு கிளிஞ்சல் பொறுக்கவும் சிறுமீன் அறியவும் போய் வரலாம் என்று வரையறுக்கப்பட்டிருந்த அரைக்காத வட்டம் ஒன்றின் எல்லையை அவளுக்கு பிடிக்கவில்லை. எல்லை எதற்கு என்று கேட்டாள். ஆழ்கடலுக்கு பெண்கள் செல்லக்கூடாது என்று சொன்ன குடிமூப்பன் மகன் புதிய குடித்தலைவன் நீலக்கடலனின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்து, நீங்கள் சொல்வதை நான் ஏன் கேட்க வேண்டும்? கடல் அன்னை எழுந்து வந்து சொல்லட்டும், நான் வர வேண்டாம் என்று அப்போது பார்க்கலாம் என்று சொன்ன சிறுமியை மூப்பனே கடல் அன்னையின் சிற்றுருவாகத்தான் காண்பதாக தெரிகிறது. ஆனால் அவள் பொருட்டு அவர் அச்சம் கொள்ள வேறு காரணங்களும் உண்டு. சங்கனை போல பொறுமை கிடையாது அவளுக்கு. அவசரம் மிகுந்தவள். அலைப்புற்ற உயிர். சில காலமாகவே கரையில் நின்று கொண்டு கடல் நோக்கி வெறிக்கும் அவளது கண்களில்
ஒரு தேடலை அவர் பார்க்கிறார். எளிதில் நிறைவு கொள்கிற தேடல் அல்ல அது. எல்லைகளின் அவசியத்தை உணராத தேடல் அது. அவரது அச்சங்களுக்கு அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணமும் உண்டு. சங்கனை போல கடல் அவளை இன்னும் ஆதரித்திருக்கவில்லை. அவளது முதல் முங்கே பெரும் போராட்டம்தான். அடுத்தடுத்து சென்ற போதும் அப்படித்தான். கடலுக்கு அடியில் மூச்சு அடக்குவதில் அவளுக்கு சிக்கல் இருக்கவில்லை. உண்மையை சொல்வதானால் சங்கனை விடவும், ஏன் அவரை விடவுமே அதிக நேரம் மூச்சடக்க அவளால் முடிந்தது. சிக்கல் அதுவல்ல. அடைந்த ஆழத்திலிருந்து வெளியேறுவதுதான் அவளுக்கு சிக்கல். கடலுக்கு அடியில் வெடித்து பிறக்கும் புதிய உலகின் திறப்பு அவளது தேடலுக்கு சிற்றிரையானது. நீருக்கு அடியில் குறுகு போல அணிச்சிறை விரித்து பறந்தவளை எளிதில் மேலே இழுத்து வர முடியாமல் திணறி போவார் திரைநாடன். அவ்வளவு சுற்றியும் வலையில் ஒன்றும் அகப்பட்டிருக்காது. ஆனால் மூச்சு காற்று குறைகிறது என்ற அச்சமே இல்லாமல் ஆழ்கடலின் தரை அலைந்து கொண்டிருப்பாள் அவள். ஒரு முறை பெருங்காற்றும் சூறாவளியும் தடுத்தன. பொதுவாக மாசியில் பெருங்காற்று வீசுகிற வகை வழி யாவரும் அறிந்தே இருப்பர். அன்றைக்கு ஓதமிந்து வானறிந்து அதிக காற்றில்லை என்ற நம்பிக்கையோடு திமில் ஏறி புறக்கடலில் அலம்பி நின்றால் வெடித்து விரட்டி கொண்டு வந்தது பெரும் காற்று. திரும்பி செல்லலாம் என்றால் இவள் முத்தெடுக்காமல் வரமாட்டேன் என்று குதித்து விட்டாள். எப்படியோ இழுத்து பிடித்து வெளியேற்றி உயிரை கையில் பிடித்து கொண்டு மிச்ச தூரத்தை கடந்து வந்தது கடலெண்ணை புண்ணியம்தான். சிலாவத்துக்கு மட்டுமல்ல, சுறாவேட்டைக்கும் சங்கனோடு கிளம்பி விடுவாள். அவள் உயரத்துக்கு எரியுளி ஒன்றை வைத்துக்கொண்டு ஆடும் படகில் கண்கள் சுருக்கி அவள் நிற்பதை பார்த்தால் சிரிப்புத்தான் வரும். கூடவே பயமும் வரும். அடக்க மாட்டா ஆற்றலோடு வளர்கிறவளை எப்படி காலம் அணைத்து செல்ல போகிறதோ தெரியவில்லையே என்கிற அச்சம் நித்தம் நித்தம் வளர்ந்து கொண்டே இருந்தது அவருக்குள். ஆழ்ந்த பெருமூச்சோடு கையில் இருந்த கயிறு இன்னும் அசையாமல் கிடப்பதை அச்சத்தோடு பார்த்தார் திரைநாடன். சங்கனும் அப்போது சிந்தனையில்தான் இருந்தான். பழைய நினைவுகளை மீட்டெடுத்து கோர்த்து கொண்டிருந்தான். சிறு வயதில் ஒரு நாள் தாத்தன் கொண்டு வந்து கிடத்திய பொதியில் பண்டங்கள் இருக்கும் என்று ஆசையாக பிரித்து பார்த்தது இன்றும் நினைவில் இருக்கிறது அவனுக்கு. பொன் நிறத்தில் குண்டு கண்களோடு கண்ணை சிமிட்டி கிடந்தது பதுமை போலொரு குழந்தை. அழகு என்றால் அழகு, அப்படியொரு அழகு. எல்லோரையும் போலவே குழந்தை அவனையும் முழுமையாக ஆக்கிரமித்து விட்டாள். ஆனால் எல்லாம் கொஞ்ச காலம்தான். பிறகு அதை முழுமையாக வெறுக்கத் தொடங்கினான் சங்கன். அது இரவெல்லாம் வீல் வீல் என்று அழுது கொண்டிருப்பது சகியாமல், தாத்தா, என் நேரமும் ஓலமிட்டபடி இருக்கிறது இந்த பிசாசு, எங்காவது விற்று தொலையேன் என்பான். பசி அமர்த்தினால் போதாது, அருகே அமர்ந்து பேச வேண்டும். அதன் தந்தையை விடவும் அவனுடைய தாத்தனிடம்தான் ஒட்டி கொண்டது குழந்தை. இதனால் தாத்தன் அவனோடு செலவிடும் நேரம் வெகுவாக குறைந்து போனது. மீத நேரத்தில் தாத்தனும் குழந்தை செம்பவளத்தின் தகப்பனும் எதையாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். அல்லது பிள்ளையை அவனிடம் கொடுத்து பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு எங்காவது போய் விடுவார்கள். பிள்ளையா அது? பிசாசுதான். காற்று போல திசையெங்கும் பறக்கும். பின்னால் ஓடி ஓடி களைத்து போவான். அது கேட்கும் கேள்விக்கெல்லாம் பதிலே இருக்காது அவனிடம். அதற்கு அது அவனை பார்த்து எள்ளலாக சிரிக்கும் அல்லது முறைக்கும். கொஞ்சம் வளர்ந்த பிறகு பெண் பிள்ளை விலகி நடக்கும் என்ற சொலவடையையும் பொய்யாக்கி எப்போதும் அவன் பின்னோடே அலைந்தாள். சிலாவத்துக்கும் சிலாவமற்ற பருவங்களில் சுறாவேட்டைக்கும் பவள குளியலுக்கும் சங்கருக்கவும் எவ்வளவு தடுத்தாலும் கூட வருவாள். நீச்சல் தொடங்கி சிலாவம் வரை கற்றுக் கொடுத்தது என்னவோ அவன்தான். ஆனால் அந்த மரியாதை அவளிடம் கொஞ்சம் கூட இருக்காது. எப்போதும் ஏகவசனம்தான். எப்படித்தான் இவளை தன் வாழ்விலிருந்து விலக்குவதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தவனை தாத்தனின் குரல் உலுக்கி எழுப்பியது. சங்கா, இன்னும் என்ன செய்கிறாள் இவள்? திரைநாடன் முகத்தில் பதற்றம். இப்போதெல்லாம் தாத்தன் அடிக்கடி பதற்றம் அடைகிறார். பயப்படாதீர்கள் தாத்தா, அந்த பிசாசை எந்த சுறாவும் பிடித்து விடாது. அதுதான் எங்காவது வேடிக்கை பார்த்து கொண்டு அலையும். இருங்கள், நான் போய் பார்க்கிறேன் என்று இறங்க போனவனின் தோள் மீது நடுங்கும் விரல்கள் பதிந்தன. அங்கே பார் சங்கா. கோண வடிவிலான செட்டை ஒன்று நீர்ப்பரப்பை கீறி கொண்டு அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. உள்ள கூட்டுக்குள் சுறா கோடு தைத்தது போல் இருந்தது அவனுக்கு. புலிச்சுறா போல் இருக்கிறது தாத்தா. இவள் வேறு இன்னும் வரவில்லையே. பாதகத்தி இன்னும் என்ன செய்கிறாள்? கயிற்றை இழுக்க தொடங்கியவர் விதிர் விதிர்த்து போனார். கயிறு இழுத்த வேகத்துக்கு கையில் வந்தது. முனையருந்த கயிறு. ஐயோ, கடலுக்கு அடியில் அருகில் இருப்பது, மிக அருகிலும் தொலைவில் இருப்பது, கூடுதல் தொலைவிலும் தெரியும் என்பது அவளுக்கு சொல்லிக் கொடுத்தோமா இல்லையா என்று எண்ணி பயந்தான் சங்கன். நீலத்தரையில் அவள் உருவத்தை தேடின கண்கள். திடீரென, தாத்தா,
சங்கன் கை காட்டிய திசையில் நீரை துழாவி வேகமாக வந்து கொண்டிருந்தாள் செம்பா. சுறா அவளுக்கு மிக அருகே வந்துவிட்டது. நீரில் குதிக்க போன சங்கனை தடுத்து நிறுத்திய தாத்தன் கயிற்று முனையை மீண்டும் அவளை நோக்கி எறிந்தார். கயிற்றின் முனை நீரோடு தொடும் முன்பு எம்பி பிடித்தவளின் கணுக்கால் சுறாவின் திறந்த வாய்க்குள் மாட்டிவிடும் அந்த சிறு நொடியில் முழு பலத்தையும் கொடுத்து கயிற்றை இழுத்தார் தாத்தன். காற்றிழுத்த கொடி போல கிட்டத்தட்ட பறந்து வந்து விழுந்தாள் செம்பா. திமில் தள்ளாடியது. சீற்றம் கொண்டது போல அந்த சிறு படகை தட்டி கவிழ்க்க முனைந்தது அந்த கொடுஞ்சுறா. சுற்றி சுற்றி வந்தது. இன்னும் சற்று நேரம் விட்டாலும் தட்டி கவிழ்த்துவிடும். சமயம் பார்த்து சங்கன் எரியுளி எரிய அது சரியாக சுறாவின் கண்களில் ஆழமாக குத்தி நின்றது. சற்று போராடிய அப்பெருமீன் பின் வேகமாக நீந்தி மறைந்தது. அது சென்று மறைந்த பின்னரே இருவரும் படகு நோக்கி திரும்பினர். வயக்கடலில் இந்நேரத்தில் சுறா எப்படி? கேள்வியோடு சங்கன் தாத்தனை பார்க்க, அவரோ விவரிக்க முடியாத ஒரு பாவனையோடு செம்பாவை பார்த்து கொண்டிருந்தார். அவனது உள்ள கேள்விக்கு பதில் அவன் கண்முன்னே விரிந்தது. செம்பா படகின் நடுவே குறுக்கு பலகையில் அமர்ந்திருந்தாள். அடம்பு மலர் சூடிய அவள் கூந்தலையும் சிற்றாடையையும் வாஞ்சியோடு துவட்டி காய வைத்து கொண்டிருந்தது கீழ் வாடை காற்று. அவளோ விரட்டிய சுறாவை பற்றிய கவலை முகத்தில் கிஞ்சித்தும் இல்லாதவளாக ஏதுமற்ற வலையை இடையிலிருந்து கழற்றி வீசிவிட்டு கையில் கொண்டு வந்திருந்த ஒற்றை சிப்பியை வேகமாக பிரித்து கொண்டிருந்தாள். அவள் வெட்டி பிரித்த சிப்பியினுள் மிளர்ந்தது அபூர்வத்திலும் அபூர்வமாக கிடைக்கக்கூடிய பெரும் பொன்னிற முத்து. இழுத்து கட்டிய சிற்றாடையை தாண்டி கணுக்கால்களில் வரிகளிட்டபடி கால்களை சுற்றி திரண்டு நின்றது புது குருதி வட்டம். தாத்தா பார், நல்ல பருவம் எடுத்த பொன்னாணி முத்து. நித்திலங்கள் மிளிர்ந்தன. சங்கனின் நெஞ்ச கூட்டுக்குள் பெரும் பாரம் ஒன்று ஏறி அமர்ந்தது. அவளுக்காக எடுத்து வந்திருந்த பன்னிற சங்கை அறுத்து வளையல் செய்ய சொல்ல வேண்டும் என்ற நினைவு தொடர்பற்று எழும்பி நின்றது. ஆழி சிற்றலை ஒன்று எழும்பி வந்து அவள் பாதம் கழுவியது. அதன் குளிரில் சிலிர்த்து பிறகு கலகலவென்று சிரித்தாள் செம்பா. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.